வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தேகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை எல்லார் விஷயத்துலையுமே இருக்குங்க. ஆனால் நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசுனா அந்த சந்தேகம் தீர்ந்துடும். சந்தேகங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் சந்தேகம் அப்படின்னு கிடையாதுங்க. நிறைய விஷயங்களை நம்ம வாழ்கிற அன்றாட நம்ம இருக்கிற நிறைய விஷயத்தில் சந்தேகம் இருக்குங்க. நான் இப்போ எந்த மாதிரியான சந்தேகத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கதையை முழுசாக கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? காலையில் அமைதியை கிழித்தவாறு மொபைல் அலறியது. ச்சே, எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சுஜாவுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சண்டே காலையில் மனுஷன் கொஞ்சம் கூட தூங்க வேண்டாமா? சவுண்டு கம்மியா வச்சாதான் என்ன என்ற எண்ண ஓட்டத்தை தடுப்பது போல சுஜா வேகமாக பெட்ரூம்குள் வந்தாள். என்னங்க, நம்ம கீதா போன்ல இருக்கா, உங்க கூட பேசணுமா, இந்தாங்க என்று நான் எந்தவித அரயாசனம் காட்டுவதற்கு முன் மொபைலை என் கையில் கொடுத்து விட்டாள். என் கோபம் தலைக்கேறியது. கீதாவா? அவ போனை என்கிட்ட ஏன் கொடுத்தா என்று கண்ணாலேயே அவளை எரித்தான். ப்ளீஸ் பேசுங்க என்று அவளும் கண்ணாலே கெஞ்சினாள். ஹலோ சித்தப்பா, நான் கீதா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன கேடு? என்ன விஷயமா ஃபோன் பண்ண? சித்தப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வரோம். நாங்கன்னா நான், அவர், அப்பா, அம்மா எல்லோரும். சர்ப்ரைஸ். சித்திக்கிட்ட பேசிட்டேன், மார்னிங் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வர சொன்னா என்று படபடவென்று பேசினாள் கீதா. நான் எதுவும் சொல்வதற்கு முன் நேரில் பேசலாம் சித்தப்பா என்று கால் கட் செய்து விட்டாள். என் குறை தூக்கமும் விட்டது. கோபத்தில் படுக்கையை விற்று எழுந்தேன். என் வேகத்தை பார்த்த சுஜா சற்று பின்வாங்கினாள். எதுக்குடி அவ காலை அட்டன் செஞ்ச? அவனு தெரிஞ்சா பின்னால கட் செய்ய வேண்டியதானே என்று பாசமலர்ச்சி என்றேன். இல்லைங்க, ஏதோ ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. எப்படி மறுத்து சொல்றது? அப்புறம் அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? செஞ்சது எல்லாம் உங்க அண்ணாவும் மாப்பிள்ளையும் தான். அவங்கள எதிர்த்துக்கிட்டு எப்பவும் நம்மளோட பழக முடியும்? பாவம் இல்லையா அவ? நீங்க எடுத்து வளர்த்த குழந்தை இல்லையா என்ற சுஜாவின் கண்களில் கண்ணீர் எட்டிப்பட்டது. அவள் சொல்லுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது. கீதா என்ன செய்வாள்? அவள் பெண். பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் அனுசரித்து போகத்தான் வேண்டும். அதனால் அவளை குறை சொல்லி புண்ணியமில்லை. ஆனால் என் அண்ணனுக்கு அவனை அண்ணன் என்று சொல்லவே மனசு கூறியது. அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சு கொண்டு, புத்தி எங்கே போச்சு? கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம என்ன பேசி பேச்சு விட்டான். அப்புறம் அவன் மாப்பிள்ளை கண்ணன், அவனும் தான் பங்குக்கு என்ன பேசி பேச்சு விட்டான். அவனை அடித்தே விட்டிருப்பேன். ஆனால் சுஜா தடுத்ததுனால்தான் தப்பித்தான். எனக்கு தலை வலித்தது. நெற்றியை தடவி விட்டுவிட்டு அதை பார்த்து விட்டு பிரஸ் செய்து விட்டு வாங்க, காஃபி கொண்டு வரேன் என்றாள் சுஜா. சரி என்று வேண்டா வெறுப்பாக காலை கடனை முடித்தேன். சுஜா தந்த காஃபியை வாங்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றேன். என் நினைவுகளும் பின்னோக்கி சென்றன. நான் வெங்கட் என்று அழைப்பார்கள். எனக்கு ஒரு அண்ணா. அவரது ஒரே பெண்தான் கீதா. அவள்தான் எங்கள் வீட்டின் செல்ல குழந்தை. அவளது 8 வயதின் போதுதான் என் கல்யாணமே நடந்தது. எங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இருந்தாலும் எங்கள் இருவருக்குமே கீதா தான் முதல் குழந்தை. நீலம் என் பெண் கீதாவிடம் ரொம்ப ஆசையாக இருந்தாள். இப்படி ஃபீல் குட் திரைப்படம் போலதான் எங்கள் வாழ்க்கையும் சென்றது. கீதாவும் நீலமும் நன்றாக படித்தார்கள். காலேஜ் முடித்த கீதாவுக்கு அண்ணன் பெண் பார்க்க ஆரம்பித்தான். கீதாவுக்கு படிப்பு மேல ரொம்ப ஆசை, வேலைக்கு போக ஆசை. ஆனால் அண்ணன் பிடிவாதக்காரன். கடைசியில் அவன் பிடிவாதம் தான் வென்றது. கீதாவுக்கும் திருமணமானது. கண்ணன் தான் மாப்பிள்ளை, பாலக்காடு பக்கம். ஆனால் எனக்கு என்னவோ ஆரம்பத்திலிருந்தே அவனை பிடிக்கவில்லை. சுஜாவிடம் சொல்வேன், அவள்தான் என்னை அடக்குவாள். மாப்பிள்ளை பற்றி இப்படி நினைக்க கூடாது என்று. கீதா காது கேட்டினால் என்ன நினைப்பாள் என்று. இப்படி இருக்கையில் ஒரு நாள் பூகம்பம் வெடித்தது. கண்ணன் சோழிங்கநல்லூர் அருகே ஒரு பிளாட் பார்த்தான். சுமார் 60 லட்சம் விலையில். பேங்க் லோன், அது இது என்று புரட்டியும் 5 லட்சம் துண்டு விழுந்தது. கீதா தன் அப்பாவிடம் இது பற்றி பிரஸ்தவிக்க என் அண்ணனும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டான். அப்புறம் ஒரு நாள் எனக்கு போன் செய்து, டே வெங்கடேஷ், எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு டெத், நான் இன்னைக்கு நகர முடியாது, நீ ஒரு வேலை பண்ண, இங்கே வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்துறேன் என்றான். சனி என்னுடன் நடப்பதை அறியாமல் நானும் அவன் சொன்னபடியே சென்று பணத்தை வாங்கி கொண்டு கண்ணன் வீட்டுக்கு சென்றேன். அங்கே கண்ணனும் கீதாவும் இல்லை. அவன் அப்பா மட்டும்தான் இருந்தார். நான் அவரிடம் விஷயத்தை சொல்லி பணத்தை கொடுத்து விட்டு வந்தேன். சாயந்தரம் கீதாவிடமிருந்து போன். சித்தப்பா, நீங்க காலையில எவ்வளவு பணம் கொடுத்தீங்க என்று எடுத்த எடுப்பிலே கேட்டாள். எனக்குள்ள ஏதோ பொறி தட்டியது. 5 லட்சம் என்றேன். பாத்தீங்களா, சித்தப்பா 5 தான் தந்திருக்கார். அப்பா கொடுத்து அனுப்பினத மாமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் என்றாள். என்னடி, எங்க அப்பாவை திருடன்னு சொல்றியா என்ற கண்ணனின் ஆங்கார குரல் போனில் கேட்டதும் என் சந்தேகம் உறுதியானது. நிச்சயம் ஏதோ நடந்திருக்கிறது.
பின்னர் நடந்தது ரொம்பவே துக்கமானது. இந்த பிரச்சனை பெரிதாகி என் அண்ணன் வரை போய் அவன் என் வீட்டுக்கு வந்து என்னை கேட்டதும் நான் கோபம் கொண்டதும் அண்ணியும் சுஜாவும் கீதாவும் திகைத்து நின்றதும் என் நெஞ்சில் நீங்கா ரணங்களானது. என் கோபத்தின் உச்சியில் நான் வீட்டில் வேறு ஒரு அவசரத்திற்கு வைத்திருந்த பணத்தில் இருந்து 2 லட்சங்களை எடுத்து என் அண்ணனின் மீது விட்டெறிந்தேன். உறைந்து போன அவன் அதை எடுத்துக்கொண்டு போனதுதான் 1 வருஷம் ஆச்சு. எங்கள் தொடர்பே அருந்தது. அதுக்கப்புறம் இதோ இன்னைக்கு தான் கீதாவிடம் வந்து ஃபோன். என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடியில கீழே வாங்கலேன், யாரு வந்திருக்கான்னு பாருங்க என்று சுஜாவின் குரல் கேட்டதுதான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்ததை உணர்ந்தேன். மரத்து போன மனதோடு கீழே இறங்கினேன். கீழே ஹாலில் அண்ணன், அண்ணி, கண்ணன் உட்கார்ந்திருந்தார்கள். கீதா சுஜாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அங்கே ஒரு அமைதி பிறந்தது. என்னடி விஷயம் என்றேன் சுஜாவிடம். ஆனால் கீதா தான் பேசினாள். கண்ணீர் நீலி வழியே பேசினாள். மடை திறந்த வெள்ளம் போல பேசினாள். கண்ணன் புது வீட்டுக்கு 1 வாரம் முன்னர் தான் ஷிஃப்ட் செய்து போனானாம். அப்போது புது வீட்டில் சாமான்கள் செட் செய்து கொண்டிருந்த போது அவன் அப்பாவின் புத்தக மூட்டைகளிடையே ஒரு 2000 ரூபாய் கட்டு இருந்ததை பார்த்தார்களாம். சந்தேகம் கொண்டு அப்பாவை விசாரித்ததில் அந்த 5 லட்சத்தில் இருந்து அவர் எடுத்து வைத்த பணமாம். ஏதோ கொஞ்சம் கடன் இருந்ததால் அப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டாராம். அது இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கிறதும் உண்மை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலும் பயந்து போய் சொல்லாமலே இருந்து விட்டாராம். அவர் செய்த தவறுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாராம். ஆனால் கூசி போய் இருப்பதால் வரவில்லையாம். கீதாவின் பேச்சில் நான் மட்டுமல்ல, சுஜாவும் முறைந்தாள். அவள் கண்ணில் நீர். சொல்லி வைத்தார் போல கண்ணனும் என் அண்ணனும் எழுந்து என் அருகில் வந்தார்கள். அங்கிள், என்னை மன்னிச்சிருங்க என்றான் கண்ணன். டேய், நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிக்கவே முடியாது, இருந்தாலும் முடிஞ்சா மன்னிச்சிடுறா என்றவாறே என் அண்ணா என் கால்களில் விழப்போனார். பதறிப்போன நான் அவரை தடுத்து எழுப்பி அணைத்து கொண்டே, இந்தாடா உன்னோட பணம் என்று ஒரு பையை அருகில் இருந்த காஃபி டேபிள் மீது வைத்தார். சுஜா, நீயும் என்ன மன்னிச்சிருமா என்று சுஜாவை பார்த்து கை கூப்பினார். மனம் நிறைய சந்தோஷமும் கண் நிறைய கண்ணீருமாய் நான் சுஜாவை பார்த்தேன். சுஜாவின் முகத்தில் ஒரு விதமான இருட்டு படர்ந்திருந்தது. முகமெல்லாம் வியர்வை. துடித்து கொண்டிருந்த உதடுகள் திடீரென்று அசைந்தன. வெளியே போங்க எல்லாரும் என்று உருமலோடு உச்சஸ்தானியில் வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்தன. என்னங்க, இப்ப புரிஞ்சுதுங்களா? வணக்கம், நன்றி நண்பர்களே.